This was me before 10 months, and this was me 4 months back, and this is me right now. So, hello guys, என் பேர் முகேஷ். வெல்கம் டு த டே 1 ஆஃப் பேக் டு த பேசிக்ஸ். ஏன் கையோட ஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த சீரீஸில் மெயினாக என் ஃபுட்டை கொஞ்சம் அதிகமாக காட்டலான் இருக்கேன், ஸோ தட் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி. இல்லை அப்புறம் லன்ச் அண்ட் டின்னருக்கு சிக்கனை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆர்டர்லாம் போட்டிருந்தேன். அந்த ஆர்டர்லாம் கரெக்டாக வரா மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நானும் பார்த்துட்டேங்க, கரெக்டாக ஒரு 15 நாளாக பார்க்குறேன். மோஸ்ட்டாக சாப்பிட்றப்ப மட்டும்தான் கால் அடிக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்கலான்னு போனேன், ஆனால் என்ன கேட்கறது ஒன்றும் கேட்கல, ஓடிபி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மேலே என்னோட ரூமுக்கு விண்டோ மாட்ட வந்திருந்தாங்க. ஸோ மாட்டி முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன், எங்கேயோ சவுண்டு பார்த்தா என் வயிற்றுல தான். ஸோ இதோட விடக்கூடாதுன்னு டப்புன்னு போயிட்டு கையோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஜம்முன்னு ஏசி ஆன் பண்ணிட்டு சாப்பாட்டில் கை வைக்கிறேன், கால் ஒன்று வந்தது. இது மாதிரி டெலிவரி வந்திருக்கேன், கீழே தான் நிற்கிறேன் அப்படின்ட்டு. ரைட்டு, நம்மளுக்கு இப்படி தான் போகிறேன்னு நானும் நினச்சேன். கீழே போயிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்து அதனால் எடுத்துன்னு வந்து கொடுத்தான் அந்த அண்ணன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த ஒரு பிளானை முடிச்சு விட்டாச்சு இன்னைக்கு. அதுதான் மண்டை விட்டு. அப்புறம் வந்து ஒரு குழியில் போட்டதும் நம்ம நண்பர் வந்தார். இங்கே பார்க்குறீங்களா, இவனும் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறதும் ஒன்று தான். எப்போ வரோன்னே தெரியாது, ஆனால் அன்னைக்குள்ளே கரெக்டாக வந்துடும். அப்புறம் எதுக்கு வந்தாலும் அந்த பிளான் நான் எதிர்பார்த்த விதமாக கரெக்டாக கேன்சலு. ஸோ அதுதான் பிளான் கேன்சலில் வா அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்சல் பண்ணி கொண்டு போய் ஜிம்முக்கு போடுறதுக்கு ட்ராக் இல்லை. ஸோ ட்ராக்கும் மற்றும் பலரையும் கையோட வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வர வழியில் காஃபின்னு ஒரே கத்தினே வந்தான். ஸோ அப்படியே அங்கேருந்து காஃபியை போட்டு அங்கேருந்து போய் ஃபுட்பாலை போட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து டின்னரை போட்டு டே ஃபினிஷ். நாளைக்கு பார்ப்போம்.